நம்ம தென்காசி மாவட்டத்தில் எவ்வளோ மாச சம்பளம் இருந்தால் சர்வே பண்ணலாண்ணே? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. 15 to ஒரு 20 தான் கிடைக்கி. நல்லா இருக்கு. கஷ்டப்படுறாங்க மக்கள். இதுல வேற அந்த குடின்னு ஒன்று இருக்கலாம். குடியை கிடைக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடைக்கும். இதை குறைச்சா கூட மாசம் ஒரு 10 ரூபா 12 ரூபா போதும். சம்பளத்தை வச்சு ஓட்டலாம். இல்ல குடிதான் குடிதான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. 18,000 19,000 இருந்தா அவ்வளோ போதுமா? போதும். அப்படியா? போதும். நம்ம ஊரில் சர்வே பண்ணிடலாம். கத்து தர்றேன். இல்லை இருந்தால் 10,000 போதும். இதுவே நம்ம லவ் பண்ணி இருந்தோம்னா நம்ம 15,000 தேவைப்படும். அப்படி இப்படியும் ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக 25 to 30 இருந்தால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ப்ரோ நீங்கள் எப்போ இருக்க விலைவாசி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 லட்சம் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு காணாது தான். ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 இருந்தால் நல்லா நம்ம வாழ முடியுங்க. நம்மளால் லோக்கலில் 15,000 கிடச்சா ஓகே தான். என்ன கடத்திட்டு வரிய? 18 பட்டி வந்தாச்சாப்பா. 15,000 வரைக்கும் இருந்தால் ஓகே தான். அதே ஃபேமிலி மேன் ஆயாச்சுன்னா ஒரு 25க்கு கம்மியாக இருந்தால் ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் லக்ஸரியாக வாழனா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணணும். ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. சிக்கனமாக இருந்து கரெக்டாக போனோம்னா 25,000 கூட நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம். சிக்கனமாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு சிக்கனமாக இருந்தோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அது கடன் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 20 ரூபா வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பயங்கரமான ஆளா இருக்கேடா. 50,000 60,000 இருக்கணும். இப்போ தான் அது பண்ணால் தான் கொஞ்சம் நல்லபடியாக டெவலப் ஆகலாம். என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? 30,000 குறைஞ்சா முடியாது, கூட தான். வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கொஞ்சம் 30,000 வேணும். 50,000 இல்லையா? 30,000 ஏமாத்தியங்களா? சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்கு. 50,000 வேணும். 50,000 வந்து ஆடம்பர வாழ்க்கை, 30,000 நார்மல் வேணும். நாளைக்கு பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சு கூட பொழைச்சுக்கிறேன். 1000 வீடு வாடகை செலவு எல்லாம் 50,000 ஆயிரும். யாரும் சம்பளம் கொடுத்து நம்மள வேலைக்கு எடுக்கா? அதுவும் எடுக்க மாட்டாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். 50,000 கொடுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு 50,000 செலவு இருக்கு. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குதியா? 60,000 ரூபா இருக்கக்கூடிய சூழல்களில் உங்களுடைய வாழ்வியலுக்கு உண்டான நிலைகள் இருக்கு. பணம் தான் சார் எல்லாமே. அதே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எப்படி பார்த்தாலுமே ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா சராசரி ஆயிரும். 30,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா. தற்போதைய நிலையில் சுரண்டையில் வாழக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலுமே 30 ரூபா காணாது. காரணம் அவ்வளோ தூரம் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக கடன் மேலே கடன் கொடுத்து இன்னைக்கு எல்லா ஆள்களுடைய தலையிலையும் மிகப்பெரிய சுமை இருக்குது. இந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி 60,000 ரூபா வரக்கூடிய சூழல்கள் இருந்தால் தான் மனித நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கான வேலை வந்து ஒரு 2-3 ஆண்டுகளாக ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து சுரண்டையில் வந்து அடுத்த கட்டத்தில் நகர்த்தணும். நானே நகர்த்தேன். தள்ளு. நன்றி, வணக்கம்.